ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதிபர்வம் பார்த்துட்ருக்கோம். வேடர்களுடைய அரசனான ஹிரண்ய தனுஷ் என்பவனுடைய மகன் ஏகலைவன் துரோணர்கிட்ட வந்து தன்னையும் சிஷ்யனா ஏற்றுக்குமாறு சொல்லும்போது அவன் சத்திரியன் அல்ல என்பதால் அரசகுமாரர்களோட சேர்ந்து அவனுக்கு பயிற்சி அளிக்க விரும்பாத துரோணர், உன்னை நான் மனதால் சிஷ்யனாக வரிக்கிறேன், அதனால் நீ என்னை மனசில் நினச்சே பயிற்சி பெற உனக்கு அனுமதியும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏகலைவன் துரோணரை போலவே மண்ணால் ஒரு விக்கிரகம் செஞ்சு அதை வழிபட்டு தன்னுடைய பயிற்சியை தொடங்குகிறான். தன்னுடைய விடாமுயற்சியால் உயர்ந்த வில்வித்தைக்காரனும் ஆகிறான். ஒரு முறை அரசகுமாரர்கள் வேட்டையாட காட்டுக்கு போகும்போது ஏகலைவன் திறமையை அர்ஜுனன் பார்க்குறார். யார் அப்படின்னு அவனை விசாரிக்கும்போது ஏகலைவன், வேடர் தலைவனுடைய மகன் நான், என்னுடைய பெயர் ஏகலைவன், துரோணாச்சாரியாரின் சிஷ்யன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். நகரம் திரும்பிய அர்ஜுனன் துரோணர்கிட்ட போய், என்னை விட சிறந்த சிஷ்யன் உங்களுக்கு இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் ஏகலைவனோட திறமை மிகப்பெரியதாக இருக்குதே, நீங்கள் எனக்கு கூறிய வார்த்தை மீறப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன், இது நியாயமா அப்படின்னு கேட்குறார். அப்போது துரோணர் ஏகலைவனை போய் பார்க்குறார். அப்போது ஏகலைவன் சொல்கிறான், உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு நான் வில்வித்தையெல்லாம் பயிற்சி செஞ்சிட்டேன், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய குரு தட்சணை என்ன அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனனுக்கு தான் கொடுத்த வாக்கு பொய்யாக கூடாது அப்படிங்கிறத நினச்ச துரோணர், ஏகலைவா உன்னுடைய வலக்கை கட்டை விரலை எனக்கு குருதட்சணையாக கொடுப்பாயான்னு கேட்குறாரு. உடனே ஏகலைவன் விரலை வெட்டி துரோணருடைய காலடியில் சமர்ப்பிக்கிறார். ஏகலைவன் ஒரு விரலை இழந்தாலுமே வில்வித்தை பயிற்சியை விடவே இல்லை. ஆனால் அவனுடைய திறமை ஓரளவு குறையத்தான் செஞ்சது. அதுக்கப்புறம் பயிற்சி முடிஞ்ச பிறகு தன்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அரச குமாரர்களுடைய அஸ்திர தேர்ச்சியை எல்லோருடைய எதிரிலும் நிரூபிக்க துரோணர் முடிவெடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்க்கலாம். ஹரே போல்.